நான் தான் யூதாஸின் சுருக்குப்பையில் சிணுங்கிய சில்லறை காசு பேசுகிறேன். வரலாற்றிலேயே அதிகம் வதைபட்ட வருமானம் நான் தான். காரணம், நான் துரோகத்தின் துருப்புச் சீட்டு, உயிரை கொள்ளியிட்ட வெள்ளிப்பணம். நான் நாணயத்தை விற்ற நாணயம். நான் நட்புக்கு நண்பன் வைத்த விலை, தலைவனின் தலைக்கு சீடன் சொன்ன விலை. படைப்பு படைத்தவரை பண்டமாற்று செய்கிறது. இயேசு 30 காசுக்கு விற்கப்படவில்லை, யூதாஸ் 30 காசுக்கு வாங்கப்பட்டான். நான் வஞ்சகத்தின் விலை. என்னை அடைந்தவன் எல்லாம் இழந்தான். 30 மடங்கேனும் பயனளிக்க வேண்டியவன் 30 மடங்கினான், முன்னேறாமல் அடங்கினான். நான் பாவத்துக்கான விலை என்பதை தூக்கி எறிந்த யூதாஸ் நிரூபித்தான். நான் மாசற்ற இரத்தத்திற்கான விலை என்பதை கதவடைத்த காணிக்கை பெட்டி காண்பித்தது. நான் விலையிருந்தும் விலக்கப்பட்டவன், கைக்கு வந்தும் கைகழுவப்பட்டவன். யூதாஸ் எதிரிகளின் சூழ்ச்சிக்கு பலியானான், பலியாடை காட்டிக் கொடுத்து பழியானான். நான் கரைபட்ட கரத்தில் நுழைந்ததால் கருப்பாகி போனேன். பணம் இருப்பவரின் கைகளை பொறுத்தே மதிப்பை பெறுகிறது. கஞ்சனின் கையிலும் வஞ்சகனின் கையிலும் நான் மூச்சு திணறுகிறேன். மனிதத்தின் கைகளில் மட்டுமே நான் மகிமைப்படுகிறேன். நல்லவர்களுக்கு விலை இல்லை என்பதை விவிலியம் விடாமல் சொல்கிறது. யோசேப்புக்கு 20, இயேசுவுக்கு 30. நான் யூதாஸின் சுயநல பணம் பேசுகிறேன். உங்கள் பைகளின் பணத்தில் இரத்த வாடை வீசினால் நான் அங்கே சிரிப்பேன். உங்கள் வங்கிக் கணக்கில் வஞ்சகத்தின் வாசமடித்தால் நான் அங்கே இருப்பேன். நான் யூதாஸ் தூக்கி எறிந்த பணம். நான் யூதாசையே தூக்கி எறிந்த பணம். நான் உங்களுக்கு சொல்லும் அறிவுரை ஒன்றே ஒன்றுதான். தூக்கி எறிவதை விட சிறந்தது தூக்கி சுமக்காமல் இருப்பதே.